வச்சு போடுறேன், கரெக்டாக கேட்ச் பிடினா. போடு போடு, கரெக்டாக கேட்ச் பிடிக்கிறேன். ஏண்டி எவ்வளோ நாள் கை நீட்டினே இருக்குது, சீக்கிரம் போடுடி. கண்ணு கூசுது, வெயில் வேற. இருடி அதே திருவினே இருக்கேன், அறுக்க முடியல. தேங்காய்லாம் வேணாண்டி, எல்லையே பார்த்தாரு அது நல்லா தண்ணி இருக்கும். தேங்காய்லாம் வேணாம், தேங்காய்லாம் அது காஞ்சி கீழே விழும். மரத்து மேலே ஏறாத 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 எத்தனை தடவை சொல்றது உன்ன? ஐயோ அம்மா வந்துட்டாலே. இன்னைக்கு செத்தோம் 2 பேரும். தேங்காய் வறுத்து மண்டையிலே போடுவா, கேட்ச் பிடிச்சி நின்று முஞ்ச பாரு. அவளை எதுக்கு மத்திர ஏற்றி விட்டேன்? நான் இல்லைம்மா, அவதம்மா இளநீ வேணும்னு சொன்னா, நான் ஏற்றி உள்ளம்மா. எம்மா என்ன அடி அடிக்கிறாம்மா இவ. எனக்கு இளநீ வேணா, தேங்காய் வேணாம், நான் போகிறேன்ப்பா உள்ள. நீ இறங்கு, கீழே இறங்கு, கீழே இறங்கி வா. அம்மா என்ன அடிக்காதம்மா, 2 இளநீ மட்டும் அத்துக்கிறம்மா. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறிட்டம்மா. மரத்தில் ஏறக்கூடாது, கீழே விழுந்தா கை கால் ஒன்றி போட. பொம்பளை பொண்ணு உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இறங்கு, கீழே இறங்கு. நீ என்ன அடிக்க மாட்டேன் சொல்லு, நான் இறங்குறேன். இறங்குறியா உன் காலை பிடிச்சி இழுக்கிட்டு வா. இவன் காலெல்லாம் பிடிச்சி இருக்காதுமா, இறங்குறேன் நானே. அம்மா பட்டை சிரிங்க போச்சே. எழுந்திரி எழுந்திரி, எப்படி குரங்கு மாதிரி குதிக்கிறா பத்தியா? கும்பிங்க, கையில அடிக்கக்கூடாது உன்னெல்லாம், கும்பிங்க. எங்க போச்சு இந்த மரத்துல இருந்து உடைச்சிக்கலாம். நல்லா ஏறி உடையும் அந்த கும்பை. ஏய் நில்லு நில்லு, யாராவது அடி வாங்கத்து நிப்பாங்களா? ஒருத்தி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாம்மா. கொஞ்சமாவது அடங்குறாளுங்களா? ஸ்கூல் லீவ் விட்டா போதும், வீடு வாசல ஒன்றுலன்னு ஆக்கிறாளுங்க. இந்த சாமான் துளைக்கி வைங்க, துணியை காய வைங்கன்னு சொன்னேன், அந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க. மரத்துல ஏறி இளநீர் பறிக்க, தேங்காய் பறிக்கன்னு இந்த வேலை நல்லா செய்வாளுங்க. வீட்டு வேலை செய்ய என்ன கஷ்டம்? இந்த கோமதிக்கா பசங்க கூட ஓடி பிடிச்சி வேணுக்கியா? ஆமாடி, ஓடி பிடிச்சி விளையாடுற பார்த்தா. கோமதிக்காக்கு இளமை திரும்பி போச்சு, அதான் ஓடி பிடிச்சி விளையாடி. எனக்கு என்ன விஷயமா 2 பேரும் வந்திருக்கீங்க? உங்கள் வீட்டு பின்னாடி கீரை போட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, வளர்ந்துச்சா? கொஞ்சம் பறிச்சுன்னு போகலாம், சமைக்கலான்னு பார்த்தோம். நானே அது 2 வச்சு கட்டு 20 ரூபாய் விற்கலான்னு பார்த்தேன். வந்துட்டீங்களா அதுக்குள்ள? அக்கா கடையில் வாங்கினா மருந்து போட்டிருக்கோம், நீனா இயற்கை முறையில் இயற்கை விவசாயம் பண்ணி நிற்க, அதனால தான் உங்ககிட்ட வாங்கி போலான்னு வந்தோம். இப்படி ஓசில வாங்கி போல வந்தீங்களா, இல்லை காசு கொடுத்து வாங்கி போல வந்தீங்களா? மற்றவங்களுக்குலாம் 20 ரூபாய் கொடுப்பியா, எங்களுக்கு ஒரு 10 ரூபான்னு கூட. ஏண்டி ஃப்ரீயா கேள்வி, ஏண்டி காசு கேட்குற? ஏண்டி அவங்களும் தண்ணி ஊற்றி அது வளர்க்குறாங்களே, அதுக்கு தேவையில்லையா உங்களுக்கு காசு? ஃப்ரீயெல்லாம் வாங்கக்கூடாதுரி, அப்புறம் நம்மளுக்கு ஓட்டாமல் போய்டும் உடம்புல. சரி வாங்க, பறிச்சு தரேன். அது மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சின்னு சொன்னேன் என்னவா? வாங்க. ஏக்கா ரொம்ப பயமாக இருக்குக்கா, நீ சிரிக்காமலே சொல்லு, சிரிக்க சொன்னது தப்பு தான். என் சிரிப்பை பார்த்து மயங்க தான் என் வீட்டுக்காரர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. என்ன சிரிச்சா எவ்வளோ பயங்கரமா இருக்கு? இதெல்லாம் அப்படிதான், வா வா. ஏக்கா வெண்டைக்காய் கத்திரிக்காய் எதனா போட்டிருக்கியா? அது இப்போதான் நீ வளர்ந்து வந்து பூ விட்டுருக்கு கத்திரிக்காய். சரி, அப்போ அதான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். எப்படி கீரை தலை 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 தலைன்னு வளர்ந்துருக்கு பத்தியா? தண்ணி நல்லா விட்டா நல்லா வளருது. எல்லாத்தையும் அறுத்து கட்டை கட்டி இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள போய் வித்துற வேண்டியதுதான். அத்தாடி ஆத்தா, எவ்வளோ கீரை! ஐயோ கண்ணு வைக்கிறாளே, கீரை தனமா உடைய கூட்டின்னு வந்துட்டுன்னு. ஏய் வாயை மூடுறி. அப்போ அப்படிதான்க்கா, நீ அறுத்து கூட கீரையா, இல்லை நானே பறிச்சுக்குவா? இரு நானே அறுத்து தரேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நீ வந்துட்டியா? நீ மட்டும் தான் கோழியா இருந்த, நீ வந்துட்டியா? தேடி கண்டுபிடிச்சு. ஆமா, வீட்டு என்ன போனேன், வீடு பூட்டி இருந்தது, பசங்க வெளியில் விளையாடி இருந்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் கீரை தோட்டத்துக்கு போயிருக்காங்க, கீரை பறிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதான் நேரம் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் என் பிள்ளைங்க கரெக்டாக பண்ணுங்க, சொல்லி தர தேவையே இல்லை. நாங்கள் உன் வீட்டு வந்தோம், எங்கே போயிருந்த நீ? அது ஒரு பஞ்சாயத்துடி, அதுக்கு போயிருந்தேன். என்ன பஞ்சாயத்து? என் மாமியார் வீடெல்லாம் பெருக்க சொல்லிச்சு, பின்னாடியில் அந்த மரத்தை இருக்கிறதுல பெருக்கி குப்பையெல்லாம் சேர்த்து கொளுத்தி விட சொல்லிச்சு. சரி நானும் பெருக்கினேன். சரி கொளுத்துனா புகை மண்டலமாக ஆகிடும், நம்ம கொத்துக்காது, ஒரு அலர்ஜி ஆகிடும். அந்த குப்பையெல்லாம் வாரி பக்கத்து வீட்டில் போட்டேன். அவங்க பெருக்கும்போது கொளுத்திப்பாங்க சொல்லிட்டு அது ஒரு குத்தமாக பக்கத்து வீட்டாயா எனக்கு சண்டைக்கு வந்துச்சு. உன் வீட்டு குப்பையை தூக்கி அவங்க வீட்டில் போட்டால் சண்டைக்கு வராமல் என்ன பண்ணுவாங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போ வந்து அவங்க வீட்டு மரம் தான் எங்கள் வீட்டில் காம்பளை தாண்டி வந்திருக்கு. அவங்க வீட்டு மரத்தோட குப்பை தான் இங்கே வருது. அந்த மரத்தை வெட்டி விட்டு நானும் சொல்லின்னு இருக்கேன், அது கேட்கவே மாட்டேது. அதனால தான் பெருக்கி குப்பையெல்லாம் வாரி அவங்க வீட்டு பக்கமாக போட்டேன் நான். இது தப்புண்ணா? தப்பு இல்லைம்மா, தப்பு இல்லை. இப்படியே வாரி வாரி போட்டுன்னு இருங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு நிறைய மரத்தை வெட்டிட்டாங்க ஊருக்குள்ள. இப்போ மரம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கன்னா, ஒதுங்கி நிற்கிறதுக்கு இடம் இருக்கா, ஒரு நிழல் இருக்கா? ஆமாம், ஒரு மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அதை ஈஸியாக வெட்டிடுறோம். அது வளர்க்கணும்னா எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் தான் ஒரு மரம் நல்லா பெருசாக வளர்ந்து அது பூ பூக்கும், காய் காய்க்கும், ஏதோ ஒன்று கொடுக்கும். அதோட வேலையை கரெக்டாக செய்யும். அதை இது மாதிரி சண்டை போட்டு மரத்தை வெட்டி போட்டுறீங்க. அப்புறம் வெயில் இல்லை, மழை இல்லைன்னா வெயில். அக்கா வெயில் அதிகமாக தான் இருக்குது, வெயில் இல்லைன்னு சொல்கிறேனே. வெயில் அதிகமாக தான் இருக்குது. மரத்தில் தயவு செஞ்சு வெட்டாதீங்க. என் வீட்டில் கூட அந்த ஒரு வேப்ப மரம் இருந்தது வாசலில். பக்கத்து வீட்டில் குப்பையை கொட்டுது அப்படி சொல்லி கேட்டாங்க, சண்டை போட்டாங்க சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டிவிட்டேன். இப்போ வெயிலில் நான் உட்காந்துன்னு இருக்கேன். மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. அந்த மரம் என் வளர்த்து 5 வருஷம் ஆச்சு, ஈஸியாக வெட்டிட்டேன் ஒரே நாளில். இப்போ அது கட்டையாக கிடக்குது, அடுப்பு தான் எரிச்சிருக்கேன்.
வெயில் சரியான வெயில், வீட்டுக்குள்ளே உட்கார முடியல, வெளியிலே உட்கார முடியல. அந்த மரம் இருந்தால் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் தெரியுமா? நீ சொல்கிறது கூட சரிதான்க்கா, ஆனால் பெருக்க முடியலையே. டெய்லியும் பெருக்கி பெருக்கி இந்த முது வலிக்குது. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், சும்மா தின்னுட்டு சுற்றி சுற்றி வரல பெருக்கு. உடம்புக்கு நல்லது. இவகிட்ட பேசினே இருக்காதீங்கக்கா, சீக்கிரம் கீரையை பறிச்சு கொடுங்க, வீட்டுக்கு போய் மாமியாட்ட கொடுங்க, சமைச்சு தரோம். தோ கீரை நல்லா வளர்ந்துருக்குப்பா, என்ன வாசனையாக இருக்குது. கீரை டெய்லியும் சாப்பிட்டேன்னா உடம்புக்கு எவ்வளோ நல்லது. வேரோட பிடுங்க வேணாம், உடச்சி கொடுக்கலாம். வேரை பிடிக்கிட்டுனா அப்புறம் செடி வளராது. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி தந்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். பச்சைனே இருக்கான் நம்ம. பெரிய பொண்ணு போதுமான்னு பாரு. போதும்க்கா. இந்த புடித ராணி, இதை புடி. போடுக்கா, பிடிக்கிறேன். கீதா, உனக்கும் கீரை வேணுமா? ஆமாக்கா, வேணும். அது நான் மூவாயில இருந்தா வேணான்னு வரும். போதுமா உனக்கு? இன்னும் கொஞ்சம் வேணும்க்கா. இந்த மாதிரி புடி. இதுவே நிறைய தான் இருக்குது. போதும்க்கா எனக்கு. சரி, இது உனக்கு இல்லை, எங்கள் வீட்டுக்கு. அசிங்கப்பட்டுட்டா கீதா. வாய மூடு. புளி போட்டு கடைஞ்சி வச்சுக்க, என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமா? அமுந்த மாதிரி இருக்கும். சரி, நாங்க வீட்டுக்கு போகலாம். ஏண்டே, இந்த இலையை மட்டும் இல்லையே, புளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. இந்த தண்டு இருக்குது பார்த்தியா, இது வந்து கூட்டு மாதிரி கூட வைக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா கூட்டு மாதிரி வச்சுருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தண்டிக்கீரைன்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, ஒரு கீரையை வச்சு 2 டிஷ் செய்யலாமா? அப்போ தனியாக எதுவும் வாங்க தேவையா? வேணாண்டி, இதுவே சூப்பராக இருக்கும் தெரியுமா? செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க. இது இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம். அப்புறம் நம்மளாம் சாப்பிடக்கூடாதா? ஏன்னா நம்மளும் சாப்பிடலாண்டி, எல்லாருக்குமே நல்லது. இது கீரைலாம் நைட்டில் மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிடலாம். சீக்கிரமாக சமைச்சு மதியானமே சாப்பிடுங்க. ஏங்க கீரைலாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது? ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து இந்த விவசாய வேலை தானே, பூச்சி கிச்சி கச்சிச்சுன்னா நைட்டில் மருந்து இருந்து எடுத்தால் அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. கீரைலாம் சாப்பிட்டுருந்தா அதனால நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நைட்டில் கீரை சாப்பிட்டா மருந்துல வேலை செய்யாதா? ஆமாம், கீரைலாம் வந்து கொஞ்சம் நைட்டில் ஜீரணம் ஆகாது. நம்ம படுத்து தூங்கிறோம்ல உடனே, அதனால நைட்டில் சாப்பிடக்கூடாது. இந்த கீரை நாச்சத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி இப்படியே பேசுனேன்னு வச்சுக்கேன், பொழுது விடிஞ்சிடும். போங்க, வீட்டுக்கு போங்க. அக்கா, அப்படியே கொஞ்சம் 4 கத்திரிக்காய் எடுத்து கொடுக்கா. ஏண்டி, கத்திரிக்காய் இப்போ தானே பூ விட்டுருக்கு, பிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் காய் காய்ச்ச பிறகு தான் அதை தர முடியும். இன்னும் காய் கிளியாது, என்ன பண்ணுறது? பூ வேணா எடுத்துன்னு போய் போடுறியா? பூலாம் வேணாம். ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஓசிலேயே எங்கே காய்ச்சிருக்கு, எங்கே பூத்துருக்கு, இப்படியே தம்மா சுற்றின்னு இருக்காளுங்க ஒத்தியா. ஏக்கா, நாங்களாம் வச்ச செடி வளரவே மாட்டேதுக்கா. நீ வச்சதான் பார்த்தியா எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குது, பச்சை பச்சையில் சகசப்பா. செடி வச்சா மட்டும் பத்தாது, அதை வந்து களை கொத்தி விட்டு அதுக்கு மருந்தெல்லாம் போடுறது, உரம்லாம் போடணும். இயற்கை உரம்லாம் போட்டு, இந்த மாட்டு சாணம்லாம் சொல்லுவாங்க பற்றியா, அதெல்லாம் போட்டு அது மேலே என்ன இயற்கை பூச்சி மருந்தெல்லாம் இருக்குது பற்றி அதெல்லாம் போட்டு, என்ன சாம்பல் இருக்குது பற்றியா, அடுப்பு வைக்க சாம்பல் அது போடலாம், மஞ்சள் தூள் போடலாம். அதெல்லாம் போட்டாலே செடியெல்லாம் பூச்சி பிடிக்காம நல்லா சூப்பராக வளரும். ஒழுங்காக முதல்ல தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினாலே நல்லா வளரும். செடி வளர்த்தா இவ்வளோ வேலை இருக்குதா? அதுக்கு தான் நாங்கள் இப்படி ஒசிலியே வாங்கினேன், அப்படி மங்களம் பண்ணிட்டு இருக்கோம். ஏம்மா, நீ போனால் எங்களை விவசாயம் பண்ண சொல்ல போல வா, வீட்டுக்கு போகலாம். விவசாயன்றது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாப்பிட மட்டும் தெரியுது, 3 வேளை 4 வேளை. அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. ஒரு காயும், ஒரு அரிசியும் நெல்லும் சரி, எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, அது போட்ட உடனே அப்படியே வளர்ந்துருதா? 3 மாதம் தான் டைம் பிடிக்குது. 3 மாதம் டைம் பிடிக்குது. அதுக்கு அந்த 3 மாதத்துக்கும் அந்த செடிகளை பாதுகாத்து, அதுக்கு தண்ணி விட்டு, அது பூச்செடிக்காமல் பார்த்து வளர்த்து நம்மளுக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வந்து பேரம் பேசி வாங்குகிறோம். தங்க கடைக்கெல்லாம் போயிட்டு, நகை கடைக்கெல்லாம் போயிட்டு நம்ம பேரம் பேசி வாங்குறோமா? 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு, 2 ரூபா கம்மி பண்ணு அப்படி சொல்லிட்டு இயற்கையை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நம்ம வந்து உதவியாக இருக்கணும். இந்த நிலத்தெல்லாம் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். வீடு கட்டி அந்த நிலத்தெல்லாம் வந்து நம்ம ஆக்கிரமிச்சு வச்சுருக்கோம். விவசாயத்துக்கும் தனித்தனியாக நிலத்தை ஒதுக்கணும். இல்லைன்னா சாப்பாடை வந்து நம்ம மாத்திரையாக தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் வருங்காலத்தில். விவசாயம் செய்யறதுக்குனால எல்லாமே எல்லாத்துலேயும் வீடு கட்டி வச்சுட்டு அப்புறமா எதில் விவசாயம் செய்வோம்? கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்தாக்க நல்லா இருக்கும். ஒரு வீட்டுக்கு பின்னாடியே இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கணும், அது விவசாயம் செய்யணும், அதில் தான் சாப்பிட்ணும் அவங்க அப்படி சொல்லிட்டு காய்கறிலாம் அவங்களே விளைவிக்கணும். அவங்க வீட்டில் இந்த மாடி தட்டெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி அவங்க வீட்டில் விவசாயம் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு போட போகிறாங்க. அப்போ தான் தெரிய போகுது எல்லாருக்கும். சரிக்கா ரொம்ப கோவப்படாதுக்கா, இயற்கை இருந்ததுன்னா காப்பாற்றுறோம்.